Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா PM கிசான் சம்பந்தமான ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு முக்கியமான ஒரு ஹாப்பி நியூஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதாவது 14வது தவணை டேட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த டேட்ல அவங்க சொன்னப்பட்ட டேட்ல வந்து அமௌண்ட் வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 1 by 1 வந்து அமௌண்ட் வந்து வந்துரும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. இப்போ வரைக்கும் 13 தவணை சக்சஸ்ஃபுல்லா எல்லாருக்குமே வந்து கிரெடிட் வந்து ஆயிருக்கு. நீங்களும் வருஷத்துக்கு 6000 ரூபாய் வந்து வாங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படினா கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க. உங்களுக்கான 14வது தொகை அதாவது வருஷத்துக்கு 6000 ரூபாய் அப்படிங்கற மேனிக்கு 3 டைம்ஸ் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. 2000 ரூபாய் 2000 ரூபாய் 2000 ரூபாய்னு சொல்லிட்டு இந்த அமௌண்ட் வந்து எந்த டேட்ல வந்து கிரெடிட் ஆகும், அது கிரெடிட் நீங்க அந்த பணத்தை வாங்கணும் அப்படினா என்னென்ன விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணிருக்கணும், என்னென்ன விஷயத்தை நீங்க வந்து மஸ்டா வந்து பண்ணிருக்கணும் அப்படிங்கறதையும் இந்த இடத்துல நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போறேன். லிஸ்ட்ல அதாவது பெனிஃபிஷியரி லிஸ்ட்ல உங்க பேர் இருந்தால் மட்டுமே 2000 ரூபாய் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம வந்து எதிர்பார்க்கப்படுது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சரி வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஆக்சுவலாக வந்து இந்த PM கிசான் சம்பந்தமான நிறைய நியூஸ் எல்லாமே வந்து கேள்விப்பட்டு வருவீங்க. இன்றைக்கி ஈவினிங் வந்து ஒரு நியூஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. PM கிசான்லேருந்து 14வது தவணை டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. எந்த டேட்டில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மந்த்து லாஸ்ட் வீக்கில் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஜூலை 28ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு ஃபார்மர் அதாவது விவசாயிகளுடைய ஆதார் கார்டு மூலிமா வந்து பணம் வந்து வங்கியிலேருந்து டைரெக்டாக செலுத்த போகிறாங்க. அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் தான் மோஸ்ட்லி வந்து ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்னாலே மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நார்த் சைடு தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அது தொடர்ந்து ஒவ்வொரு ஸ்டேட்டாக வந்து கொண்டு வருவாங்க. நம்ம தமிழ்நாட்டுக்குமே வந்து 1 by 1 வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். பட் இந்த நம்ம எதிர்பார்க்கப்படுறது வந்து இந்த 14வதுக்கான இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் வந்து ஆகஸ்ட் மந்த்து செகண்ட் வீக்கில் நம்ம தமிழ்நாட்டுக்கு பணம் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட் வீக் இல்லை செகண்ட் வீக்கில் நமக்கு வந்து கிடச்சிரும். அது வரைக்கும் கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுங்கள். சரிங்களா, இந்த பணம் நீங்கள் வந்து வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆதார் சீடிங் பண்ணியிருக்கணும். பயோமெட்ரிக் வச்சோ இல்லை OTP மூலியமாகவோ நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஆதார் கார்டை நீங்கள் வந்து லிங்க் பண்ணியிருக்கணும். சரிங்களா, உங்கள் ஆதார் கார்ட்லையும் இந்த PM கிசான்லையும் நேம் வந்து ஒரே மாதிரி இருக்கணும், மிஸ் மேட்சாக வந்து இருக்கக்கூடாது. மேபி இந்த PM கிசான் அக்கௌண்ட்லையும் உங்களுடைய ஆதார்லையும் பேர் வந்து மிஸ் மேட்சாக இருக்குது அப்படின்னா நேம் கரெக்ஷன் ஆஸ் பெர் ஆதார் அப்படிங்கிற கிளிக் பண்ணி உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் போட்டு ஆதாரில் லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய ஃபோன் நம்பர் போட்டு OTP போட்டு நீங்கள் நேம் வந்து கரெக்ஷன் வந்து இப்போவே பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. பெனிஃபிஷரி லிஸ்ட்டை நீங்கள் வந்து செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல பெனிஃபிஷரி லிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை வந்து செலக்ட் பண்ணி உங்களுடைய பெனிஃபிஷரி லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எப்படி வந்து செக் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸ்டேட் அப்படிங்கிற இடத்துல தமிழ்நாடு அப்படிங்கிற கொடுங்க. டிஸ்ட்ரிக் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய டிஸ்ட்ரிக் எதுவோ அந்த டிஸ்ட்ரிக் அந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணுங்கள். சப் டிஸ்ட்ரிக்டில் வந்து உங்களுடைய சப் டிஸ்ட்ரிக் எதுவோ அதை வந்து கரெக்டாக இந்த இடத்துல வந்து கொடுங்க. உங்களுடைய பிளாக் எதுவோ அந்த பிளாக் இந்த இடத்துல நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கொடுங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எந்த வில்லேஜ் உங்களுடைய கிராமங்கள் எதுவோ அந்த கிராமத்தோடைய பேர் கண்டிப்பாக இதில் வந்து இருக்கும். எல்லா கிராமத்தோடைய பேருமே வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கிராமத்தோட பேர் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிவிட்டு கெட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் கிராமத்தில் யாரெல்லாம் விவசாயியாக இருக்காங்களோ அவங்களுடைய பேர் இந்த இடத்துல வந்து பட்டியலில் வந்து வரும். அதாவது விவசாயியாக இருந்து அவங்க வருஷத்துக்கு 6000 ரூபாய் அதாவது PM கிசானில் பதிவு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க பேர் கண்டிப்பாக இந்த இடத்துல இருக்கும். அவங்க வந்து ஜென்னா மேலே உமனான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. அவங்களுடைய பேர் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்கள் பேர் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல உங்களோட பேர் வந்து வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு அமௌண்ட் அப்படிங்கிற வந்து கிரெடிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு வந்து 99% அதிகமாக இருக்குது. ஆதார் சீடிங் அப்படிங்கிற வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும். ஆதார் சீடிங் பண்ணால் மட்டுமே உங்களுக்கான தொகையை வந்து கிரெடிட் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டாங்க. மேபி இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் ஆதார் சீடிங் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஏன்னா நிறைய ஃபார்மருக்கு வந்து யூடியூப்பில் வீடியோலாம் பார்க்க தெரியாது. அவங்க வந்து அன்எஜுகேட்டட் பீப்புளாக இருப்பாங்க. நீங்கள் தான் இந்த வீடியோ பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. இமீடியட்டாக போய்ட்டு நீங்கள் வந்து ஆதார் சீடிங் வந்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஒன்று CSC காமன் சர்வீஸ் சென்டரில் நீங்கள் வந்து பயோமெட்ரிக் வச்சு ஆதார் சீடிங் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் OTP மூலியமாகவே நீங்களே வந்து கூட அவங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்கலாம் ஃபார்மருக்கு. சரிங்களா, இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் சந்திப்போம். தேங்க்யூ.